டிசைன் டிசைனா பொம்மை செஞ்சு விளையாடுவேனே. இதுக்கு தான் எங்க அம்மாவோட நான் வரணும்னு சொல்றது. எங்க அம்மா நான் அடம் பிடிச்சா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. உனக்கு என்ன பூமாரி, உங்க அம்மாச்சி வேற 4 ஸ்லைம் வாங்கி வச்சிருக்காங்க, அதுவும் பெருசு பெருசா. நீ நல்லா வச்சு விளையாடுவ பூமாரி. எனக்கு ஒண்ணு அதுல தருவியா? அது எனக்கு இல்ல, ஊர்ல இருக்கிற அனிதாவுக்கு வாங்கிட்டு போறாங்க. அனிதாவா? யார் அது? அது வந்து எங்க மாமாவோட மக. அது பேரு அனிதா. அதுக்கு தான் எங்க அம்மாச்சி ஸ்லைம் வாங்கிட்டு போறாங்க. ஓ அப்படியா? நான் கூட நினைச்சேன் உனக்கு தான் வாங்கிட்டு வரேன்னு. அதான் எனக்கு 2 வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. இன்னமும் கேட்டா எனக்கு முதுகுல பூசை தான் விழுகும். எப்படியோ ஆசைப்பட்ட மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டீங்க. வாங்குனது சரி, அதை உடைச்சிராம பத்திரமா வச்சு விளையாடணும், சரியா? அம்மா இத உடைக்கலாம் முடியாது, தொலைக்க வேணா செய்யலாம். அப்ப தொலைச்சிடியடி நீ அத? இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பூமாரி வடை வாங்கிருச்சு. அப்புறம் என்ன, பூமாரி வடை வாங்கிருச்சு, போண்டா வாங்கிருச்சுன்னு. அம்மா ரொம்ப நேரம் ஆயிடுச்சேம்மா, உங்களுக்கு ஒரு டீ வாங்கி தரவாமா? இல்லம்மா ராணி, வீட்ல போய் குடிப்போமா. அம்மா அனிதாக்கு வேற ஏதாவது வாங்கி தரவாமா? இல்ல ராணி, இது வாங்கி கொடுத்ததே போதும். நான் ஊர்ல போய் சொல்லுவேன், உங்க அத்தைக்காரி இந்த நாளையும் வாங்கி கொடுத்தான்னு. பேத்தி அனிதா 4 நாள் வச்சு விளையாடுவாமா, அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில ஓட்டுருவா. 4 எதுக்குமா வாங்கின? 1 வாங்கின பார்த்தாதா? இருக்கட்டுமா, எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான். இந்த வளர்ந்துருக்கே எரும மாடு மாதிரி பூமாரி, இதுவும் 2 நாள் வச்சு தான் விளையாடும். 3ஆம் நாள் அது எங்க கிடக்குனே தெரியாது. எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்குது. இங்க பாரு பூமாரி, உங்க அம்மா உன்னை எரும மாடுன்னு சொல்றாங்க. ஏய் சியானா, இப்பதானே மண்டையில கொட்டுனேன், இன்னொரு கொட்டு கொட்டாவா? அம்மாடி ராணி, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஒரு பஸ்ஸை இசையும் காணா. ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போவோமாமா? சும்மாவே பஸ் லேட்டா தான் வரும், இதுல ஃப்ரீயா வேற விட்டுட்டாங்களா, ரொம்ப லேட்டா வருது. சாயந்தரம் வேற ஆச்சுலம்மா, 6 மணி ஆச்சுன்னா பிள்ளைய கூட்டம் வேற அதிகமா இருக்கும். அதான் முழுங்க வரங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் நின்று பாப்போம், வரலைன்னா ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம். சரிம்மா, அப்பா வேற தனியா இருக்காங்கல்ல, அதனாலதாம்மா சொல்றேன். ஐசே பாலைஸ் கோனைஸ் கப்பைஸ் ஐசே. ஐசே பாலைஸ் கோனைஸ் கப்பைஸ் ஐசே. தின்னு தின்னு திகட்டாத ஐசே. ஐஸ் வேணுமாமா? ஐசே. எங்க அம்மாட்ட நான் ஐஸ் கேட்டா என்னை திட்டுவாங்க, நீ கேட்டா வாங்கி தருவாங்கடி. எங்க அம்மாட்ட கொஞ்சம் கேளுவேன். ஆஹா, நானும் கேட்க மாட்டேன், கேட்டா பெரியம்மா என்னை திட்டவா? நான் மாட்டேன்ப்பா. பியானா, எங்க அம்மா என்னை மட்டும் தான் திட்டுவாங்க, உன்னையெல்லாம் திட்ட மாட்டாங்க. நீ கேட்டா உடனே வாங்கி தருவாங்கடி. பாப்பா ஐஸ் வேணுமா? பாப்பா ஐசே பாலைஸ் கோனைஸ் கப்பைஸ் ஐசே. கரெக்ட்டா புள்ளைகிட்ட வந்து ஐஸ் ஐஸ்னு கத்த வேண்டியது, இதுகளுக்கு வாங்கி கொடுக்காட்டி இதுக கத்த வேண்டியது. அம்மா என்னடி? இல்லம்மா, ஐஸ் வண்டி நிக்குது. அதுக்கு அத கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறியா? இல்லம்மா, எனக்கு ஒரே ஒரு ஐஸ் வாங்கி தாங்களேம்மா. அதான பார்த்தேன், இன்னும் புள்ள வாயை திறக்கலையேன்னு. அம்மா அம்மா, இன்னமே நான் எதுவும் கேட்க மாட்டேம்மா, ஒரு ஐஸ் மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. இன்னுமே கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் வாங்கிட்டியே, கடை மட்டும் தான் இருக்கு வாங்காம, அதை வாங்கிடுவோமா? அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா, இன்னமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஒரே ஒரு ஐஸ் மட்டும் வாங்கி தாங்கம்மா. நான் வாங்கி தராட்டி நீ என்ன விட்டுறவா போற? பிள்ளைகளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்க. அம்மா என்ன ஐஸுமா வேணும்? பாலைஸ் கோனைஸ் கப்பைஸ் எல்லா ஐஸும் இருக்கு, என்ன ஐஸ் வேணும்? அடியே பூமாரி, உனக்கு என்ன ஐஸ் வேணும்? வாங்கிக்க. எனக்கு கோனைஸ். இந்தாம்மா. நல்ல பெருசா இருக்கு. பியானா, நீ ஒன்னு வாங்கிக்கம்மா. உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு பெரியம்மா, எனக்கு கப்பைஸ் தான் வேணும். கப்பைஸ் கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா. அம்மா உங்களுக்கு ஐஸ் வாங்கி தரவாமா? இல்லம்மா ராணி,
ஐஸ்லாம் வேணாமா, நீ வாங்கி சாப்பிடுமா. இன்னொரு கோன் ஐஸ் கொடுத்துருங்க. எவ்வளவு ஆச்சு? 150 ரூபா கொடுங்கம்மா. 150 ரூபாயா? என்ன 150 ரூபா சொல்றீங்க? ஒரு ஐஸ் 10 ரூபா தானே. அம்மா எந்த காலத்துலம்மா இருக்கீங்க? இப்ப விலைவாசிலாம் கூடி போச்சுமா. ஆத்தாடி, ஆனாலும் 150 ரூபா அநியாயம். வாவ், நல்ல ஐஸ், டேஸ்டா இருந்துச்சு. அம்மா இந்த ஆரம்பிச்சிட்டாளே. ஃபர்ஸ்ட் காசை வாங்கிட்டு இந்த இடத்தை காலி பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஐஸ் வண்டியில இருக்கிற ஐஸை பூரா காலி பண்ணிட்டு தான் இவ மறு சொல்லி பாப்பா. சூப்பரா இருக்கு ஐஸ், சூப்பரா இருக்கு. ஏய் சியானா, என்ன கொஞ்சம் கூடுறீ. உன்னை யாரு வேகமா சாப்பிட சொன்னது? ஏடி சியானா, நான் தானே எங்க அம்மாட்ட சொல்லி வாங்கிக்க சொன்னேன். எனக்கு கொஞ்சம் கூடுறீ. அம்மா, எனக்கு வாயில வச்சதும் தெரியல, உள்ளக போனதும் தெரியலம்மா. இன்னொன்னு வாங்கிட்டாங்கம்மா, ரொம்ப பசிக்குது. வீட்ல சோத்த போட்டு கொடுத்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னா கூட சாப்பிட மாட்டா. நல்ல அங்காடி மட்டும் வாங்கி சாப்பிடுவா. ஐஸ் ஒரு அளவு தாண்டி திங்கணும். இன்னும் ஒரே ஒரு கோன் ஐஸ் மட்டும் வாங்கிட்டாங்கம்மா, நல்லா இருந்துச்சு. சோ, இவளை கூட்டிட்டு வந்து காசை தண்ணியா கரைக்கிறா, தேவையில்லாதது பூரா வாங்குறா. சை. பாலைஸ், கோனைஸ், கப்பைஸ், ஐஸ் வேணுமாமா? ஐஸ். இவர் வேற கிடக்க மாட்டாரு ஐஸ்காரரே. இன்னொரு ஐஸ் கொடுங்க. என்ன ஐஸ் வேணுமா? கோன் ஐஸே கொடுத்துருங்க. இந்தாம்மா. வாவ், வாயில வச்சோன கரையுதே. அம்மா இருக்க இருக்க இவ காசு பூரா கரைச்சிட்டு தான் வேற வேலை பாப்பா. நம்ம ஆட்டோ பிடிச்சே போயிருவோமா? சரிம்மா, அந்த ஒரு ஆட்டோ வருது பாருமா. ஏங்க, ராணி வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. நம்ம ஊருக்கு கிளம்பணுங்க. ஊர்ல வேற ஆடு மாடுலாம் கிடக்கு, என்ன நிலையில இருக்குன்னே தெரியலங்க. ஏன் லட்சுமி கவலைப்படுற? அதான் உன் மயனும் மருமகளும் இருக்கா இல்ல, பாத்துக்குவாக. ஆமா, நல்லா பாத்துக்குவாங்க. ஊர்ல இருக்கும் போதே பாத்துக்க மாட்டாங்க. நம்ம வேற ஊருக்கு வந்திருக்கோம், நல்லா பாப்பாங்க. ஏண்டி லட்சுமி, நேத்து உன் மயன் போன் பண்ணாண்டி. ஏங்க என்னாச்சு? அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, திடீர்னு ஏன் போன் பண்ணா? பதறாதடி, அவன் சும்மா தாண்டி போன் பண்ணான். அவன் நேத்தே போன் பண்ணியிருக்கான், எப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க இவரு. அவன் என்னங்க சொன்னா? இல்ல லட்சுமி, நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, என்ன ஊருக்கு வர மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டான். உனக்கு வேற தலை சுத்திக்கிட்டே இருந்துச்சுல, நான் தான் சொன்னேன் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் முடியலடா, சரியான பின்னாடி வாரேன்னு சொன்னேன். ஏங்க அதெல்லாம் போய் ஏன் அவன்கிட்ட சொல்றிய? அவன் பயப்பட போறான். ஆமா லட்சுமி, அவன் நீங்க எல்லாம் தனியா வர வேண்டாம், நாளைக்கு வந்து நான் உங்களை கூட்டிட்டு வாரேன் அப்படின்னு சொன்னான். பத்திகளா, பாவம் புள்ள பயந்துட்டான், அதான் அவன் வாரேன்னு சொல்லியிருக்கான். பாவம், அவனுக்கு எதுக்குங்க அழைச்ச? நம்மளே வந்துருவோம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நான் சொல்ல தாண்டி செஞ்சேன் லட்சுமி. தோட்டத்துல பழங்கள்லாம் காய்ச்சி இருந்துச்சான், அதை எடுத்துட்டு வந்துட்டு பூமாரியையும் பார்த்துட்டு போகலான்னு இருக்கான். சரிங்க. நம்ம ஊர்ல இருக்கும்போது அந்த பழம் சின்னதா இருந்துச்சு, இப்ப முத்தி போச்சு போல இருக்கு. அதான் வெட்டி அவ அக்கா வீட்டுக்கு கொடுக்கலான்னு வாராம் போல இருக்கு. வாடி என் செல்ல குட்டி பூமாரி, இன்னைக்கு ஸ்கூல் இல்லையம்மா? இல்ல அம்மாச்சி, எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ் டேயா, அதனால எங்களுக்கு லீவு விட்டுருக்காங்க. என்னம்மா பூமாரி, பொறுச்சிட்டியாவா? அம்மாச்சி, ஸ்போர்ட்ஸ் டே அப்படினா என்னம்மா பூமாரி? அப்படினா விளையாட்டு போட்டிமா. விளையாட்டு போட்டி, எங்க ஸ்கூல்ல விளையாட்டு போட்டி நடக்குது அம்மாச்சி. ஓ அப்படியாம்மா. பூமாரி, உங்க மாமா வாரேன்னு சொல்லிருக்கேன். மாமா வாராங்களா? ஆமாமா, தோட்டத்துல இருந்து பழம்லாம் உனக்காக எடுத்துட்டு வரேன் பூமாரி. எனக்கு பழம்லாம் எடுத்துட்டு வராங்களா? மாம்பழம் அம்மாச்சி. இல்லம்மா, அது பெருசா இருக்கும்.
இருக்குமா? அப்ப அது என்னவா இருக்கும்? பூசணிக்காய். அதுதானே எடுத்துட்டு வராங்க. அதான் பெருசா இருக்கும். அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் பச்சையா திங்க முடியாதுல்ல. உனக்கு பெருசா பலாப்பழம் எடுத்துட்டு வரான். என்னது பலாப்பழமா? அப்படினா எப்படி இருக்கும் அம்மாச்சி? அது நல்லா பெருசா, வெளியில முள்ளு முள்ளா, உள்ளக்க மஞ்ச சொல சொலையா இருக்குமா. தேனா இனிக்கும் அந்த பழம். நீ தின்ன விட மாட்ட. ஓ, அப்படியா? நீங்க சொல்லும்போது எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அம்மாச்சி. அம்மா, என்னம்மா ராணி? உங்களுக்கு காபி கொண்டு வரவாமா? இல்லம்மா ராணி, கொஞ்ச நேரம் ஆகட்டுமா. சரிம்மா. அப்பா, உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரவாப்பா? சரிம்மா. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி? இன்னைக்கு மாமா வராங்க ஊர்ல இருந்து. உங்களுக்கு தெரியுமா? என்னடி பூமாரி சொல்ற? மாமா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? இல்லம்மா, எனக்கு அம்மாச்சி தான் சொன்னாங்க ஊர்ல இருந்து மாமா வராங்கன்னு. என்னம்மா பூமாரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா? அண்ணன் ஊர்ல இருந்து வராங்களா? ஆமாம்மா ராணி, நேத்து நைட்டு ஃபோன் பண்ணானா வாரேன்னு சொல்லி. ஏம்மா, அது வெள்ளானத்திலே சொல்லியிருந்தா அண்ணனுக்கு நல்ல கறி மீன்லாம் எல்லாம் எடுத்து சமைச்சிருக்கலாம்ல. இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். எனக்கு முடியலேன்னு சொல்லி உங்க அப்பா சொல்லியிருப்பாரு போல இருக்கு. எங்களை கூட்டிட்டு போறதுக்காக அவன் வாரான். அம்மாச்சி, நீங்க ஊருக்கு போறீங்களா? ஆமாம்மா பூமாரி, வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, ஊருக்கு போக வேணாமா? நீங்க வந்தனால எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நீங்க ஊருக்கு போயிட்டா என் கூட விளையாட யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க போகாதீ அம்மாச்சி. போகாதீ அம்மாச்சி. அதான் நம்ம ஏன் அதுக்குள்ளேயும் போறீங்க? 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானம்மா? அம்மாடி ராணி, தோப்பு துறவு மாடு ஆடு எல்லாம் கிடக்குமா. அதுகளை விட்டுட்டு என்னால எப்படிமா இங்க இருக்க முடியும்? தீபாவளி வரையாவது இருக்க வேண்டியதானம்மா? அம்மாச்சி, ஊருக்கு போகாதீங்க அம்மாச்சி. இருங்க அம்மாச்சி. தாத்தா, நீங்களாவது சொல்லுங்க தாத்தா, ஊருக்கு போக மாட்டேன்னு. இங்க பாரு பூமாரி, நான் ஊருக்கு போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவேம்மா. அழுகாதம்மா. நீங்க சும்மா தான் சொல்றீங்க. ஊருக்கு போனா திரும்பி வர மாட்டீங்க. போய் சொல்றீங்க நீங்க. அம்மாடி அழுகாதம்மா. ஊருக்கு போயிட்டு வந்து உன்னை பார்க்க திரும்பி வருவோமா? அடியே ராணி, நீயாச்சும் உன் மகட்ட சொல்லுடி. எங்க இவளே வருத்தப்பட்டுக்கிட்டு நிக்கிறா, என்னமோ சின்ன குழந்தை மாதிரி. அம்மாச்சி, ஊருக்கு போகாதீங்க அம்மாச்சி. என் கூடயே இருங்க அம்மாச்சி. அம்மாச்சி, அம்மாச்சி. சரிம்மா, ஃபர்ஸ்ட் அழுகாத, நான் போகல. ஏங்க நம்ம ஊருக்கு போகலேல? ஆமா, நம்ம ஊருக்குலாம் போக வேணாம். நம்ம எப்படி போவோம்? பூமாரி இருக்கிறப்ப நம்ம போவோமா? நாங்க ஊருக்குலாம் போகவே இல்ல பூமாரி. நீங்க போய் தானே சொல்றீங்க தாத்தா. போய் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க என்னை விட்டுட்டு போக கூடாது. நீங்க இங்க தான் இருக்கணும். ஆமாமா பூமாரி, நாங்க ஊருக்குலாம் போகல. தீபாவளிலாம் உன் கூட கொண்டாடிட்டு தான் நாங்க ஊருக்கு போவோம். சரியா? நீ அழுகாத ஃபர்ஸ்ட். ஆமா என் செல்லக்குட்டி, இங்க பாரு, அழுது கண்ணெல்லாம் சகப்பா போச்சு. இங்க வா என் செல்லம். அழுகாதம்மா, நாங்க ஊருக்குலாம் போகல. சரியா? சரி அம்மாச்சி, நீங்க ஊருக்குலாம் போக வேணாம். எங்கடா இருக்கணும். சரியா? சரிம்மா. அம்மாடி ராணி, காலிங் பெல் அடிக்குது பாருமா. அண்ணே, வாங்கண்ணே. மாமா, வாங்க மாமா. அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அண்ணே? நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பழத்தை கீழ இறக்கி வைங்கண்ணே. பாத்து பைய இறக்கி வைங்கண்ணே. பூமாரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா எப்படி இருக்கு மாமா? நல்லா இருக்குமா. அனிதாவும் வாரேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருந்தா. பறிச்சுட்டு இருந்துகிட்டு இருக்குல்ல, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். எப்பா, பஸ்ல வந்தியா ட்ரெயின்ல வந்தியாப்பா? ட்ரெயின்ல தாமா வந்தேன். பழத்தை ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பஸ்ல. அதனாலதான் ட்ரெயின்ல வந்தேன். ஆமா,
அப்படித்தான் பண்ணுவாங்க. என்னமோ பஸ் அவங்க சொந்த பஸ் மாதிரி. அண்ணே, ஊர்ல அண்ணி அனிதாலாம் எப்படி இருக்கானே? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காகம்மா. அண்ணியவும் அனிதாவையும் கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? பருத்த லீவு விடவும் கூட்டிட்டு வரேம்மா. சரி வாங்கண்ணே, குளிச்சிட்டு சாப்பிடலாம். சரி. மச்சான் எங்க காணா? அவங்க வேலைக்கு போயிருக்கானே, வர 6 மணி ஆகும். சரிம்மா சரிம்மா. இந்த யூடியூப் சேனலை பார்த்தாலே நமக்கு நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. எம்மா எம்மா, அதான பார்த்தேன். என்னடா நம்மள இன்னமும் வேலை சொல்லலையாவேன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் நம்ம செல்ல பார்க்கிறது அவளுக்கு பொறுக்காது. எம்மா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன செய்றீங்க? ஏண்டி எதுக்கு இப்படி காவுகாவுன்னு கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயமா இருந்தாலும் இங்க வந்து சொல்ல மாட்டியா? நல்லா உட்கார்ந்து செல்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாண்டி, கொஞ்ச நேரம் செல்லு பாக்குறேன், அது உனக்கு பொறுக்கலையா? அதுக்குள்ளேயும் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு கிடக்க. என்னடி வேணும்? ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்க? எம்மா, எனக்கு வயிறு கப கபன்னு சொல்லிக்கிட்டு இருக்குமா. என்னமா சமைச்சு வச்சிருக்கிய? எப்பயும் போல சாம்பார் தான் வச்சிருக்கேன், போட்டுட்டு வரவாடி. எப்ப பார்த்தாலும் சாம்பார் சாம்பார்னு வச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா மக்களே, இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமையில, அதனால தான் சாம்பார் வச்சேன். ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் சனிக்கிழமை மட்டும் சாம்பார் வச்சா பரவாயில்ல, வாரத்துல 7 நாளும் சாம்பாரா வச்சு வச்சு ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த சாம்பாரை சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. செத்து போச்சுன்னா போய் அடக்கம் பண்ணடி. நம்ம புரட்டாசி மாசம் பூரா கறி மீன்லாம் எடுக்கவே மாட்டோம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அப்புறம் என்ன? அம்மா, சாம்பார் சாப்பிட்டா இறங்கவே மாட்டேங்குதுமா. ஒரு ஆஃப் ஆயிலாவது போட்டு தாங்கம்மா. ஆஃப் ஆயிலாவது ஃபுல் ஆயிலாவது அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏமா இப்படி பண்றீங்க? ஒரு முட்டை தானே நான் கேட்டேன், அதை கூட செஞ்சு தர மாட்டீங்க. என் ஃப்ரெண்டு வீட்ல எப்ப பார்த்தாலும் கறி மீன் தான் செய்யறா, தெரியுமா? அவங்க புரட்டாசி விரதம் பிடிக்காம இருப்பாங்க, அதனால செய்யறாங்க. நம்ம புரட்டாசி விரதம் பிடிக்கிறோம்ல, அப்ப விரதமா இருக்கணும். அம்மா, மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு கறி மீன் எடுக்கலையா? ஆத்தாடி ஆத்தாடி, மாமா மேல அப்படி பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துது. இவ நாக்கு உணர்ச்சியா சாப்பிடுறதுக்கு என்னென்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்கா? அம்மா, நான் கேட்ட முட்டை கூட கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்காது கிடைக்காது. புரட்டாசி மாசம் முடிஞ்சாதான் உனக்கு முட்டை ஆம்லேட் எல்லாமே செஞ்சு தருவேன். அம்மா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். என்னடி திடீர்னு உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு இருக்க? அவங்க வீட்ல கறி மீன் செஞ்சிருப்பாங்க, அதை சாப்பிட நான் போறேன். என்ன உனக்கு திமிரு? எம்மா எம்மா, நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சும்மா அதான பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு டவுட் கேட்கணுமா, அதான் நான் போறேன்னு சொன்னேன். உண்மையை தானே சொல்ற? போய் சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தா அடி வெளுத்து வாங்கி போறேன் பாத்துக்க. நான் ஏமா போய் சொல்ல போறேன்? சரி, நான் போயிட்டு வரேன். ஏண்டி பசிக்குதுன்னு சொன்னீல, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ. ஆத்தாடி, உங்க சாம்பாரை சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிடாமே இருந்துவேன். இவளெல்லாம் பட்டினி போட்டா தான் பசியோட அருமை தெரியும். அடியே பூமாரி, சீக்கிரம் வந்துடுடி, உங்க அப்பா திட்டுவாங்க. சரிம்மா. பாவம் பூமாரி, கறி மீன் தான் நல்லா சாப்பிடுவா. இந்த புரட்டாசி மாசம் முடியவும் அவளுக்கு நல்லா எடுத்து சமைச்சு கொடுக்கணும். நம்ம வேற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எங்க போக? சியானா வீட்டுக்கு போவோம். ஹாய் பூமாரி, எங்க கிளம்பிட்ட? என்ன சியானா, நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க? நான் உங்க வீட்டுக்கு வரலாம்னு இருந்தா நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இந்த வீட்ல சாம்பார் வச்சிருக்காங்க பூமாரி, எனக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்ல. எனக்கு சாப்பாடு வேணாம்னு எங்க அம்மாட்ட சொன்னேனா, அதுக்கு எங்க அம்மா பூமாரி வீட்ல போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்றாங்க. அதான் சாப்பிடுறதுக்கு வந்தேன். பேக்கு பேக்கு. அடியே சியானா, எங்க வீட்லயும் சாம்பார் தான் வச்சிருக்காங்க, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் உங்க வீட்ல சாப்பிடலாம்னு வந்தேன்.
டான்ஸ் தான் போல இருக்கு. ஆமாண்டி சியானா, எங்க அந்த பாட்டையும் டான்ஸையும் ஒழுங்கா ஆட விட்டா தானே. பூமாரி, டீ குடிக்கிறியா பூமாரி? டீயா? டீலாம் நான் குடிக்க மாட்டேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்ல தெரியுமா? இன்னும் நீ சாப்பிடலையா? மணி வேற ஆச்சு. ஏன் பூமாரி இன்னும் சாப்பிடல? எனக்கு தான் புக்குல டவுட்னு சொன்னேன்ல, அதான் கிளியர் பண்ணிட்டு போலாம்னு உன்கிட்ட வந்துட்டேன். உன்கிட்ட கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஆமா ஆமா, கிளியர் பண்ணிட்டு தான் போய் சாப்பிடுவோம். நீனும் சாப்பிடலையா சியானா? ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படினா கொஞ்சம் எங்க வீட்ல சாப்பிடுங்களேன். சரி. டேய் வாய மூடு சியானா. இல்ல இல்ல வேணாம் மீனா. இங்க பாரு, மணி 2 மணி ஆச்சு. நான் வேணா எங்க வீட்ல போட்டு கொண்டு வரேன், இருங்க. எங்க அம்மா பிரியாணியும் சிக்கன் பொரிச்ச கறியும் வச்சிருக்காங்க, எடுத்துட்டு வரேன். சரி, இவள வற்புறுத்தி சொல்ற. சரி எடுத்துட்டு வா. என்ன சியானா, நம்ம சாப்பாட்டுக்கு தான் இங்க வந்ததுன்னு அவன் நினைச்சுக்கு வரல. எல்லாத்தையும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா இவ. அன்னையெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா சீக்கிரட்டா பண்ண தெரியாது. எதையும் பிளான் போட்டு செய்யணும். பூமாரி, மீனா வருது. இந்த பூமாரி சியானா எடுத்துக்கங்க. வாவ், வாசனையே சூப்பரா இருக்கு மீனா. வாவ், சிக்கன் பீஸ் நைஸா வெந்திருக்கு. ஏண்டி மீனா, இது உங்க அம்மா தான் சமைச்சாங்களா? ஆமா. இல்லடி, இது ஹோட்டல்ல செஞ்ச மாதிரியே செம்மையா இருக்கு. இந்த சாப்பாட சாப்பிட்ட பிறகு தினமும் ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்லயே வந்து சாப்பிடலாம்னு இருக்கேன். நானும் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனா உங்க வீட்டுக்கு வரலாம்னு இருக்கேன் மீனா. ஓ அப்படியா? அப்ப வாங்க, உங்க அம்மா அப்பாவையும் கூட்டிகிட்டே வாங்க. அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தா தான் நாங்க மாட்டிக்குவோமே. சரி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு வாங்க, நம்ம புக்ல என்ன டவுட்னு பாப்போம். சரி. மணி வேற 6 ஆக போகுது. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னவளே இன்னும் காணா. ஐயே, மணி 6 ஆயிருச்சுனா உங்க அப்பா வேற வந்துருவாரே. வந்தோனே பூமாரி எங்க எங்கல கேட்பாரு. என்னம்மா ராணி, நானும் அப்பல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுகிட்டு இருக்க. அண்ணே, பூமாரி அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனானே, அவ இன்னும் வரக்கானானே. என்னம்மா சொல்ற? ஏம்மா ராணி, பூமாரி எத்தனை மணிக்குமா போனா? மத்தியானம் 1 மணி போல அவ ஃப்ரெண்ட பாக்குறேன்னு போனானே. ஆனா இன்னும் அவ வரக்கானானே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே. முன்னாடில நான் ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல கூட வந்துருவா. அவ இன்னும் வரக்கானாமே. என்னம்மா ராணி, மத்தியானம் போன புள்ள இன்னமும் வரல? அம்மா ராணி, எங்க பூமாரியவே காணா? அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு திரிவா. அம்மா, பூமாரி அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் வரக்கானாமா. என்னம்மா ராணி சொல்ற? பூமாரிய காணாமா? என்னம்மா ராணி, பொம்பளை பிள்ளை தனியா அனுப்பலாமா? அம்மா, இது மாதிரி நிறைய போயிட்டு வந்திருக்காமா. போயிட்டு உடனே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல வந்துருவா. ஆனா இன்னைக்கு அவ வரவே இல்லம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏம்மா ராணி, இப்ப காலங்க ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. சின்ன பிள்ளைகளை இப்படி தனியா விடலாமா? செய்தியெல்லாம் பார்க்கத்தான் நம்ம செய்யற. பயமா இருக்குமா, எனக்கு பயமா இருக்கு. அவங்க அப்பாரு வர வந்தா பூமாரி எங்கன்னு சொல்லி எனக்கு கிளிப்பாரு. அம்மா ராணி, அழுகாதம்மா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். ஐயோ, எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே. என் பேத்தியா எங்க போயிட்டான்னு தெரியலையே. ஐயோ அம்மா அம்மா, பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு வேற முடியாத ஆளு, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பூமாரி அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிருப்பா. இப்போ ஃபோன் பண்ணி பாப்போம். போய் உட்காருங்க ஃபர்ஸ்ட் நீங்க. ஐயோ, என் பேத்தி எங்க போனாலும் தெரியலையே. ஐயோ, பூமாரி எங்கம்மா போன நீ? பூமாரி எங்கம்மா இருக்க நீ? கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் ஓடிக்கிட்டு திரிவியம்மா. எங்கம்மா இருக்க நீ? ஐயோ, எங்க இருக்காலும் தெரியலையே. அம்மா அழுகாதீங்கம்மா. ராணி, பூமாரி எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாமா? எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சொல்லலையேனே. சரி, பூமாரியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருமா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா மீனா தானே. சரிம்மா, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பாரு. பூமாரி அங்க வந்திருக்கலான்னு கேளு. சரிண்ணே. ஹலோ மீனாவா? மீனா,
பூமாரி இங்க வந்திருக்கலாமா? ஆமா ஆண்டி, பூமாரி இங்க தான் இருக்கா. அங்கதான் இருக்கலாமா? சரிம்மா சரிம்மா. ஏதோ டவுட்னு சொல்லி வந்தா. ஆமா ஆண்டி, ஏதோ புக்ல டவுட்னு சொல்லி வந்தா. ஆனா புக்கையே எடுத்துட்டு வரல. அப்புறம் அவளுக்கு பசிக்குதுன்னு சொன்னா. எங்க அம்மா காலையில செஞ்சு வச்ச மட்டன் பிரியாணியும் சிக்கன் பீஸும் ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்தேன். அவ அதை சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்து கிடக்க ஆண்டி. சரிம்மா, அவளை வீட்டுக்கு வர சொல்லுமா. சரி ஆண்டி, இந்த அனுப்பி வைக்கிறேன். என்னம்மா ராணி, பூமாரி அங்க இருக்கலாமா? ஆமாண்ணே, அங்கதான் இருக்காளாம். நல்லா மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு கிடக்கலாம். அப்பாடி, அந்த மலையலூர் அங்காளி தான் என் பேத்தியை காப்பாத்தி வச்சிருக்கா. இங்க சாம்பார் வச்சனால அவ பிளான் பண்ணி அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருக்கா. அவ வரட்டும், நல்லா வெளுத்தாதான் அவளை திருந்துவா. ராணி, பூமாரி வரவும் அவளை திட்டாதம்மா, அவ சின்ன பிள்ளை தானே. அவளா சின்ன பிள்ளை? எவ்வளவு தந்திரமா. இங்க சாம்பார்னு சொல்லவும் அவ ஃப்ரெண்டு வீட்டுல போய் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்பா. வரட்டும், அவ நாக்கிலே சூடு வச்சாதான் அவளை திருந்துவா. அம்மாடி ராணி, அவ சின்ன குழந்தம்மா, அவளுக்கு தெரிஞ்சா இதெல்லாம் பண்றா. இப்படி எல்லாரும் செல்லம் கொடுக்க கண்டுதான் அவ திமிர் வச்சு போய் திரியறா. வரட்டும் அவ. ராணி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குமா, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. அம்மா, எவ்வளவு டவுட். நான் படிச்சு படிச்சு எனக்கு தலையே சுத்திருச்சு. அப்படியாம்மா? உனக்கு படிச்சு படிச்சு தலை சுத்துற அளவுக்கு நீ படிச்சியாம்மா? ஆமாம்மா, ஒரே டவுட். டவுட்டை பூரா கிளியர் பண்றதுக்குள்ளேயும் எனக்கு தலைவலியே வந்துருச்சு. சூடா ஒரு காஃபி போட்டு தாங்களேம்மா. என்ன அம்மாச்சி, வாய் நாட்டையே இஸ்கு இஸ்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, என்ன இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? சூடா காஃபி போட்டு கொண்டு வாங்கம்மா. காஃபி தானே, இரு இந்த எடுத்துட்டு வரேன். காஃபியா வேணும்? காஃபி இரு, இந்த தோசைக்கல்லே வந்து உனக்கு பூசை போடுறேன். என்ன அம்மாச்சி, நான் வரவும் இஸ்கு இஸ்குன்னு சவுண்ட் கொடுத்தீங்களே, எதுக்கு அம்மாச்சி? அடியே பூமாரி, உங்க அம்மாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுடி. உன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நீ மட்டன் பிரியாணி சாப்பிட்டத உன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துப்புட்டா. என்ன அம்மாச்சி சொல்றீங்க? நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டது அம்மாக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமாண்டி ஆமாண்டி, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த மீனா சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்துப்புட்டு நம்ம மாட்டி விட்டுப்புட்டாலே. ஐயோ, நான் மட்டன் சாப்பிட்டது அம்மாக்கு தெரிஞ்சு போச்சா அம்மாச்சி? ஆமா பூமாரி, நீ சாப்பிட்டத பூரா மீனா சொல்லி கொடுத்துப்புட்டா. ஐயோ, அப்ப இனி அம்மா அடிச்சுன்னு உரைக்கிடுவாங்களே, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ அம்மாச்சி, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு? புரட்டாசி மாசம் கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஆமாமா, சொன்னீங்க. சொன்னதுல ஞாபகம் இருக்கு, ஆனா திங்கிறப்ப ஞாபகம் இல்லையோ? அந்த நாக்கு உணர்ச்சியை கேக்குது உனக்கு. போய் சொல்லிட்டு கறி சாப்பிடுவியா? சொல்லு, சாப்பிடுவியா? நான் சாப்பிட மாட்டேம்மா. அம்மா, நான் சாப்பிட மாட்டேன். அடிக்காதீங்கம்மா, வலிக்குது வலிக்குது. ராணி, புள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்காதா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? அப்ப அவ செஞ்சது சரிதானம்மா? புரட்டாசி சனிக்கிழமை அதுவுமா கறியை சாப்பிட்டுட்டு வந்திருக்கா. எம்மா ராணி, குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? கறி மீனுன்னு தின்னுட்டு போட்டுமே, விடுவேன். பெரியவங்க நம்ம விரதமா இருந்தா போதும். அதை விட்டு புட்டு பிள்ளைகளையும் விரதமா இருக்க சொன்னா அதுக்கு இருக்குங்களா? அதுகளையும் அடக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது ராணி, புரிஞ்சுக்க ராணி. வாமா அம்மாடி செல்லம், பூமாரி இங்க வாங்க. அம்மாச்சி, எனக்கு ரொம்ப வலிக்குது. அம்மா ரொம்ப அடிச்சுக்கிட்டாங்க. ஏன் பூமாரி இப்படி பண்ற? அம்மா எது சொன்னாலும் உன் நன்மைக்கு தானே சொல்லுவாங்க. அம்மாட்ட சொல்லுமா, நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு அம்மாட்ட சொல்லுங்க. சரி பாட்டி. அம்மா, இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேம்மா. ஏண்டி பூமாரி, எனக்கு மட்டும் ஆசையாடி உன்னை அடிக்கணும்னு? ஏண்டி இப்படி சேட்டை பண்ணி அடி வாங்குற? அம்மாடி பூமாரி, அழுகாதம்மா. இன்னையோட புரட்டாசி முடிஞ்சிருச்சு. இன்னமே பூமாரி கேட்கறது எல்லாம் செஞ்சு கொடுடி ராணி. சரிம்மா சரிம்மா. அப்ப நான் கேட்கறது எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களா அம்மா? கண்டிப்பா மக்களே, நீ கேட்கறது எல்லாமே நான் செஞ்சு தரேன்டி.